நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட முக்கியமான கான்செப்ட் சொல்லலாம். இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன, அது எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏன் யூஸ் பண்ணுவோம், அந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பேசுகிற விஷயம் எல்லாமே வந்து ஸோ ஒரு கான்செப்ட் மாதிரி தான், புரிஞ்சுக்கிற விஷயம் தான். புரிஞ்சுக்க பாருங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் கோடு இருக்கும், அது ரொம்ப கஷ்டமான கோடெலாம் கிடையாது, சிம்பிளான கோடாக தான் இருக்கும். ஒரு கேஸ் எடுத்துப்போம். ஸ்டூடெண்ட்னு நான் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற போது ஒரு நேம் இருக்கும். ஸோ நான் இப்போ சும்மா நேம் ஸ்ட்ரீம் தென் பேஜ்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அண்ட் தென் ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடி அண்ட் தென் லாஸ்ட் பார்த்த மாதிரி செட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம போன கிளாஸ்ல பார்த்த செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். அதே மாதிரி ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ ஸ்டாஃப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், அண்ட் தென் லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு ஜெண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஜெண்டர்னு சொல்லி ஒரு பாயிண்ட். ஸோ இவங்க ஸ்டாஃபுக்கும் ஜெண்டர்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்கும். அண்ட் தென் வேற என்ன இருக்கும், ஸ்டாஃபுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். எவ்வளோ சேலரி இருக்கும், இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஸ்டாஃப்னு சொல்லி ரெண்டு கிளாஸ் இருக்கு. இதுல ரெண்டுத்திலும் காமனா இருக்கிற ஃபீல்ட்ஸ் என்னென்ன, ஏஜ், ஜெண்டர். இப்போ இந்த மூணு விஷயத்துக்குமே நம்ம என்ன பொழுதுவோம், இந்த மூணுத்துக்கும் ஒரு செட் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் நேம்னு சொல்லி ஒரு நேம் செட் பண்ணுவோம். இதே மாதிரி செட் ஏஜ்னு சொல்லி ஏஜ் செட் பண்ணுவோம். அண்ட் தென் செட் ஜெண்டர்னு சொல்லி ஒரு மூணு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இதே மூணு ஃபங்க்ஷன் இங்கேயும் எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கிளாஸ்லயும் காமனா இருக்கிற கோடு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த காமன் கோடை நான் நாளைக்கு நேம்ன்றதுக்கு பதிலாக வந்து நேம் ஒன்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் பதிலாக வந்து ஷார்ட்டா ஜெண்டர் மாத்திரம். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என் கோடு மாறும், இந்த இடத்துல என் கோடு மாறும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நான் ஒரே விஷயம் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து கோடு மாறிட்டே இருக்கும். அப்ப இந்த காமன் கோடை நான் எடுத்து தனியா ஒரு கிளாஸ் வந்து போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் page ஜெண்டர். இந்த கிளாஸுக்கு பேர் பர்சன் சொல்லி பேர் வைக்கிறேன். ஒரு ஹியூமன் சொல்லலாம், ஒரு பர்சன் சொல்லலாம். ஒரு பர்சன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும், நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ல நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, ஜெண்டர் இருக்கு. ஸ்டாஃப்ல நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, ஜெண்டர் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பர்சன்ற ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுல 3 ஃபீல்டு இருக்கு. இதே விஷயத்த இங்க ரீயூஸ் பண்ணலாம்.
இதே 3 ஃபீல்டை இங்கே ரீயூஸ் பண்ணலாம். அப்ப ஒரு கிளாஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் இன்னொரு கிளாஸ்ல ரீயூஸ் பண்றேன் பார்த்தீங்களா? இந்த கான்செப்ட் பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது லாஜிக்கலா எப்படி இருக்குன்னா, எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் அ டேஷ் பர்சன். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா ஒரு பர்சனா தான் இருப்பான் இல்லைங்களா? ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் அ பர்சன். அதே மாதிரி எவ்ரி ஸ்டாஃப் இஸ் அ பர்சன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற விஷயம் எங்க அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்ப இஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கோ, இந்த மாதிரி இஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அங்க நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடியா என்ன? இந்த பர்சன் கிளாஸை நான் வந்து இதுக்கு உள்ள இருக்க விஷயத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன்றத அங்க சொல்லணும், ரீயூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்ப என்ன பண்ணுவோம்? கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்டென்ட் பர்சன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பர்சன்ல இருக்கிற பர்சன் ஒரு கிளாஸ்க்கு உள்ள இருக்கிற ஃபீல்ட்ஸை நான் ஸ்டூடெண்ட்ல யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். எக்ஸ்டென்ஸ் பேசிக்கா என்ன? எக்ஸ்டென்ஸ்னா அவன் நான் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? எனக்கு வெறும் ஐடியும் மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற அந்த மீதி 3 ஃபீல்ட் பேசிக்கா எங்க இருக்கு? ஆல்ரெடி பர்சனுக்குள்ள இருக்கிறதுனால நான் திருப்பி இங்க டிஃபைன் பண்ணல. இந்த இடத்துல நான் நேம், ஏஜ், ஜெண்டர் சொல்லி ரிப்பீட் பண்ணல. நீங்க என்ன பண்ணிருப்போம்? இந்த 3 விஷயத்தையும் லாஜிக்கலா இந்த இடத்துல ரீயூஸ் பண்ணிருப்போம். பர்சன் அப்படின்ற அந்த ஒரு 3 ஃபீல்டை நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்றேன். இட் இஸ் அப்ப இங்க நான் 2 தான் போட்டிருக்கேன். ஆனா லாஜிக்கலா என்ன அர்த்தம்? இந்த 3 ஃபீல்டும் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஸோ லாஜிக்கலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இந்த 3 ஃபீல்டும் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்டென்ஸ் பர்சன் போட்டோம்னா, பர்சனுக்கு உள்ள இருக்கிற அந்த 3 ஃபீல்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பர்சன்ற ஒரு கிளாஸ் வந்து இருக்கு, அதை நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த கான்செப்ட் பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கிளாஸ் ஸ்டாஃப் எக்ஸ்டென்ஸ் பர்சன். இப்போ இவங்களுக்கு என்ன பார்த்தோம்? இன்ட் salary string டிபார்ட்மெண்ட் பிளஸ் இந்த 3 ஃபீல்டும் இங்க லாஜிக்கலா இருக்கும். எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு தான். ஸோ நான் இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயமா இருக்கும். இப்ப இந்த எக்ஸ்டென்ஸ் போடலைன்னா இந்த 2 ஃபீல்டு மட்டும்தான் எனக்கு இருக்கும். எக்ஸ்டென்ஸ் போட்டதுனால அந்த 3 ஃபீல்ட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இதை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். பர்சன் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப். ஸோ என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட் இஸ் அ பர்சன், ஸ்டாஃப் இஸ் அ பர்சன். ஸோ இவன்கிட்ட ஒரு 3 ஃபீல்டு இருக்கு. ஸோ இவங்கிட்ட ஒரு 2 ஃபீல்டு இருக்கு. பிளஸ் இந்த 3 ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கும். இவங்கிட்ட ஒரு 2 ஃபீல்டு இருக்கு. பிளஸ் இந்த 3 ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். இது என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட அடித்தளம் இல்லைங்களா? இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிரைவ் கிளாஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேஸ் கிளாஸ் வந்து நான் டிரைவ் பண்றேன், அதனால இதுக்கு டிரைவ் கிளாஸ் சொல்லுவாங்க. இத சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே பேர் இருக்கு, அதுல ஒரு பேர். இத சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரண்ட்னு சொல்லுவாங்க. இது சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கு. ஸோ நமக்கு இது பேஸ் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது பேஸ் கிளாஸ். இது அங்கிருந்து டிரைவ் பண்றதுனால டிரைவ் கிளாஸ். இதோட மெயின் ஒரே விஷயம்,
ஒரு கோடு ஆல்ரெடி பர்சன்ட் ஒரு கோடு இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் உட்காந்து அதே விஷயத்த எழுத வேண்டான்ற விஷயம் தான். சரி, இந்த கான்செப்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் மட்டும் ஒரு லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டாஃப்னு ஒருத்தன் இருப்பான். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ உங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டாஃப் இருப்பாங்க. டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. அது நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னா இந்த ஆஃபீஸில் இருப்பாங்க இல்லைங்களா, கிளர்க்கு, அக்கௌண்டன்ட், இதெல்லாம் நான் டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ கிளாஸ் இருக்கிறவங்க டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். கிளாஸ் டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ இப்போ டீச்சிங் ஸ்டாஃப்னா அவங்க என்ன இருக்கும்? ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும், சேலரி கண்டிப்பா இருக்கும், அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும். அப்ப இந்த 5மே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டாஃப் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். திருப்பி இந்த 5மே போடலாம் ஆப்ஷன் 1, அல்லது இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் ஸ்டாஃப். ஸோ அப்ப இந்த ஸ்டாஃபுக்கு ஜென்ரலா இருக்கிறத தாண்டி இவங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, என்ன சப்ஜெக்ட்ஸ் இவங்க ஹேண்டில் பண்றாங்க, ஸோ இவங்களுக்கு என்ன என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க, எந்த இயர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிங் அரேவா நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றேன். இப்ப இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து இருக்காது. ஏன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸ் ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து என்ன இருக்கும்? இவங்களுக்கும் ரோல். சூப்பர். ஸோ அப்ப ஸ்ட்ரிங் ரோல் என்னவா இருக்காங்க? கிளர்க்கா இருக்காங்களா, இல்லைன்னா வந்து அக்கௌண்டண்டா இருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த இதுல இருக்கும். இப்ப இங்க மறுபடியும் இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் எங்க ஒர்க் பண்றாங்கன்னு இருக்கும், நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும். ஸோ அது அந்த 5மே இங்க போடலாம், அல்லது எக்ஸ்டென்ஸ் இப்படி போடலாம். ஸோ ஜாவான்னு ஒரு கிளாஸ் எழுதலாம். நேம், ஏஜ், ஜெண்டர். அதே மாதிரி வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணி திஸ்ன்ற ஒரு வேரியபிளை நம்ம ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். டிஃபரன்ஷியேட் இங்க இன்புட்டா வர பேராமீட்டருக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான வேரியபிள் நேமுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. செகண்ட் நேம் மாதிரி ஏஜ். ஸோ பர்சன்ற போது இந்த 3 வேல்யூவும் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ தான் அந்த அடுத்து பிரிண்ட் டீடைல்ஸ். எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்றோம். ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸுக்கு 3 ஃபீல்டு இருக்கு, டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த 3 ஃபீல்டுக்கும் இன்புட் அசைன் பண்றதுக்கு செட் ஃபங்க்ஷன் சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். பிரிண்ட் எடிட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம், அதுல எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்றோம். ஒரு பர்சன்னா அந்த பர்சனுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இதுல இருக்கும். இப்ப ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுல ஒரு ஐடி இருக்கும்,
மார்க்ஸ் இருக்கும். மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஐடிக்கு ஒரு ஃபங்க்ஷனும் செட் மார்க்ஸ் ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கும். மார்க்ஸ் போட்டாச்சு ஐடி. ஸோ ஸ்டூடெண்டோட ஐடி உனக்கான டோட்டல் இங்க எக்ஸ்டென்ஸ் பர்சன். ஒரு பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட மெயின் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்றேன். வேல்யூமே பாஸ் பண்ணல. ஸோ ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு இதுல செட் டு மார்க்ஸ் கூப்பிடலாம். இல்லை நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் எழுதுறேன். கன்ஸ்ட்ரக்ட் ஞாபகம் இருக்கீங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் should be same as class name and then இதுக்கு வந்து டைப் பண்ண இருக்காது. ஒரு ஐடி and then set id. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல ஐடியும் மார்க்ஸும் வாங்குறேன். ஸோ செட் ஐடின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணி ஐடியை செட் பண்ணுறோம் அண்ட் தென் மார்க்ஸை செட் பண்ணுறோம். மார்க்ஸ்ன்றது மார்க்ஸ் பண்ணோம்னா மார்க்ஸ் ஆஃப் ஐடி. இப்போ நான் போட்டிருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுவுமே வந்து புதுசா போடல. புதுசா போட்டிருக்க ஒரே விஷயம் இது மட்டும்தான். புதுசா போட்டிருக்கேன் நேர்லி மட்டும்தான். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை இங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு ஐடி கொடுக்குறேன். பல்லுன்ற ஐடி கொடுக்குறேன். மார்க்கு 70, 80, 90 மார்க் கொடுக்குறேன். சொந்தா சொல்லி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜாவா சி மெயின் ஜாவா முன்னாடி பர்சன் மெயின் பர்சன்ஸ் மூணுமே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஏன்னா லிங்க் இருந்ததுனால ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா ஸோ ஐடி 12 240 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பேசணும், பர்சனோட இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கும் சொல்லி பேசணும். என்ன பண்றேன், நேம் ஏஜ் ஜெண்டர் வந்து நான் இந்த ஸ்டூடெண்ட் இதுல வாங்குறேன். நேம் லிங்க் ஏஜ் ஜெண்டரா வாங்குறேன். கன்ஸ்ட்ரக்டர்லேயே வாங்குறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் பாஸ் பண்ணும்போது and then gender என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா 3 ஃபீல்ட கன்ஸ்ட்ரக்டர் அனுப்புறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்றேன், அந்த 3த்தையும் வாங்கியிருக்கேன். வேற எதுவுமே பண்ணல, வேல்யூ தான் அசைன்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த நேம் ஏஜ் ஜெண்டர்ன்ற வேல்யூவை அசைன் பண்ணணும். அப்போ இங்க this dot name equal to name, this dot age equal to age, this dot gender equal to gender. இங்க நேம்ன்ற ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் நம்ம இந்த நேம்ல அசைன் பண்றோம். ஏன்னா நமக்கு அந்த பர்சன் இதோட பேஸ் கிளாஸ் பர்சனுக்கு உள்ள நேம் இருக்கிறதுனால நம்மளால அந்த இதில் அசைன் பண்ண முடியும். ரெண்டாவது பிரிண்ட் பண்ணும்போது நான் இந்த 3 வேல்யூ சேர்த்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் இங்கே போட்டாங்க.
ஸோ நேம் முகமது, ஏஜ் 36, ஜெண்டர் எல்லாமே சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம், ஏஜ், ஜெண்டர் மூணுமே நான் இங்கே தான் டிஃபைன் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த பிரிண்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி இந்த 3 லைன் ஆஃப் கோடு வந்து அந்த பர்சன்லேயே வச்சிருக்கேன். ஸோ இதே கூட இங்க இதை காப்பி பேஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு கோட் இதை ரிப்பீட் பண்றோம். அப்ப அந்த அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனையே கால் பண்ணாலே போதுமானது. அதாவது ஸ்டூடெண்ட்ல இருந்து பர்சன்ல இருக்கிற இந்த பிரிண்ட் டீடைல்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்பதான் இந்த 3 லைன் பதிலா சூப்பர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி டாட் பிரிண்ட் டீடைல்ஸ் சொல்லி கூப்பிடுவோம். சூப்பர்னா என்ன அர்த்தம்னா, சூப்பர்னா இது ஒரு கீவேர்ட் ஜாவால எதுக்கு யூஸ் ஆகும்னா, என்னுடைய பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக சூப்பர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூப்பர்னு போர்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் பிரிண்ட் டீடைல்ஸ்னு சொல்லி போடுறேன். இது இந்த பிரிண்ட் பார்த்த உடனே இதே இது கால் ஆகும். சுத்திட்டே இருக்கும். ஸோ இங்க நம்மளோட டிரைவ்ட் கிளாஸ்ல இருக்கிற பிரிண்ட் டீடைல்ஸ்ன்ற ஒரு இதுவும் பேஸ் கிளாஸ்லயும் அதே பேர் தான் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப இங்க இருக்கிறத கால் பண்ணாத பேஸ் கிளாஸ்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு நம்ம சொல்றதுக்காக சூப்பர்னு சொல்லி ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பான். ஸோ இப்போ என்ன இருக்கு, இந்த இடத்துல நம்ம கோடு ஆக்சுவல் கோடு இல்லை, இங்க இருந்து அதோட பேஸ் கிளாஸ்க்கான இது போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூலாம் நம்ம அசைன் பண்றோம். இந்த இடத்துல லெட்ஸே நம்ம இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு கிளாஸ் பார்த்தோம். ஸ்டாஃப் எக்ஸ்டென்ஸ் பர்சன். ஸோ ஸ்டாஃப்ல என்ன பேசணும், எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பேசணும். சேலரி டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல சேலரி இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எழுதணும். அதை தாண்டி நேம், ஏஜ்னு இருக்கும். இந்த ஐடி மார்க்ஸ் எல்லாம் இவருக்கு இருக்காது. சேலரி இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், நேம், ஏஜ், ஜெண்டர் இருக்கும். ஸோ இது மூணு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ரெண்டுக்கு அப்ப செட் ஐடிக்கு பதிலா செட் சேலரின்னு சொல்லி அனுப்புவோம். இல்ல டைரக்டாவே திஸ் டாட் salary equal to salary. அதே மாதிரி திஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட். ஸோ மற்ற எதுவுமே இவனுக்கு தேவையில்லை. டோட்டல், செட் மார்க்ஸ், ஐடி இதெல்லாம் தேவையில்லை. ஆனா பிரிண்ட் டீடைல்ஸ் தேவை. ஸோ இவனோட சேலரி என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் என்ன. இப்போ இந்த கோடு பத்தி ரொம்ப சிம்பிளான கோடு தான். சேலரின்ற ஒரு ஃபீல்டும் டிபார்ட்மெண்ட்ன்ற 2 ஃபீல்டு இருக்கு. எக்ஸ்டென்ஸ் போட்டதுனால அந்த பர்சன்ல இருக்கிற நேம், ஏஜ், ஜெண்டர் இதுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த 5 வேல்யூ நான் இங்க பாஸ் பண்றேன். இப்போ என்னுடைய மெயின் டாட் ஜாவால கன்ஸ்ட்ரக்டர்ல ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பேர் வந்து கிளாஸ் நேமா இருக்கணும். st1. ஸோ எந்த டேட்டா அனுப்பணும் உனக்கு, சேலரி, டிபார்ட்மெண்ட், மொத்தம் மூணும் இங்க அனுப்பணும். சேலரி, science. So let's say okay. So student ன்னு சொல்லி பைசா கம்மியா போட்டேனா, பைசா கம்மியா போட்டேனா. சரி. ஸோ இப்போ
ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர்ல வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடை கூப்பிட்டுருக்கோம், ஸ்டாஃப்னு ஒருத்தனை கூப்பிட்டுருக்கோம், வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், இதை கூப்பிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் கால் பண்ணுறோம், இந்த கோட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நேம் கணேஷ் ஏஜ் 21, இந்த ஸ்டாஃப் டீடைல்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, ஸ்டூடெண்ட் டீடைல்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல ஒரே விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கிற இந்த 3 விஷயமும் ஸ்டாஃப்ல இருக்கிற இந்த 3 விஷயமும் காமன் தான். அப்ப இந்த 3 விஷயத்த நான் பர்சன் அப்படின்ற ஒரு இதுல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ பர்சன் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன். இந்த 3 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். லிட்டரா எனக்கு இது கூட வேணும்னு வச்சுக்கோங்க. லைக் இட் சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட்ல இருந்து இந்த கோடும் ஸ்டாஃப்ல இருந்த கோடும் கோட் ரிப்பீட் ஆகுது, டூப்ளிகேட் ஆகுது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 லைன் ஆல்ரெடி நம்ம கோட் எழுதியிருக்கோம். அப்ப சூப்பர் ஆஃப்னு போட்டோம்னா சூப்பர் டாட் மெத்தட் கூப்பிட்டோம்னா அதோட பேஸ் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை கால் பண்ணிச்சு. சூப்பர்னு கூப்பிட்டோம்னா பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஸோ பேஸ் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது இதுதான் இல்லைங்களா? அண்ட் தென் உங்க கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சூப்பர் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும். செகண்டோ தேர்டோ போட்டா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஸோ இதே கோடு தான் ஸ்டாஃப்லயும் இருக்கும். இந்த 3 லைனை தூக்கிட்டு ஓகேங்களா? இப்ப வேல்யூ சூப்பர் ஆஃப் சூப்பர்ன்ற கீவேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? பேஸ் கிளாஸ்ல இருக்கிற என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றதுக்காகவும் பேஸ் கிளாஸ்ல இருக்கிற என்னுடைய சேம் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதே ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இதுக்குள்ள நேம், ஏஜ், ஜெண்டர், பிரிண்ட் டீடைல்ஸ் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும்? என்னுடைய ஐடி, மார்க்ஸ், இங்க இருக்கிற எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நேம், ஏஜ், ஜெண்டர் லாஜிக்கலா உள்ள இருக்கும். இப்ப இது எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை, அப்ப இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஆகும். இப்ப நான் இந்த பேஸ் கிளாஸ்ல லெட்ஸே பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷனும் இதுக்குள்ள ஆட் ஆயிடும். ஸோ ஐடியா என்ன? ஸோ இப்போ என்ன ஆகும்? இங்க வரும், இங்க லாஜிக்கலா இருக்காது. ஸோ ஆப்வியஸா பேஸ் கிளாஸ் பிரிண்ட் டீடைல்ஸை கால் பண்ணிப்போம். இங்க ஸ்டாஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, salary, டிபார்ட்மெண்ட், அகைன் பர்சனை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இங்குள்ள நேமும் ஏஜ் ஜெண்டர் வந்துடும். இங்க ஆல்ரெடி பிரிண்ட் டீடைல்ஸ் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கான். பேஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி ஒரு பிரிண்ட் டீடைல்ஸ் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கான். பேஸ் கிளாஸ்ல இன் அடிஷன் பிரிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கான். இப்போ ரெண்டுமே சேம் சிக்னேச்சர் தான் இருக்கு. இப்ப நான் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேனோ அந்த ஆப்ஜெக்டோட மெத்தட் தான் கால் ஆகும். அதாவது நியூ ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டாட் பிரிண்ட்
டீடைல்ஸும் கூப்பிட்டோம்னா ஸ்டாஃபுக்கு உள்ள இருக்கிற 2 இருக்குல்ல, பட் ஸ்டாஃபுக்கு உள்ள இருக்கிற 2 டீடைல்ஸ் மட்டும்தான் அவன் கூப்பிடுவான். ஏன்னா இவன் பேஸ் கிளாஸ்ல இருக்கிறதுல இவன் ஓவர் பண்ணிட்டான். ஸோ லாஜிக்கலா என்ன ஆகும், இவன் வெளியே தெரிய மாட்டான். இவனை அடிச்சுட்டு தான் இவன் இருப்பான். இங்க இவன் இல்லாததுனால இவன் வெளியே தெரியுவான். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ ஓவர் ரைட் அப்படின்ற விஷயம் என்ன, இட் வில் ஹைடு த, எதை மறைக்கும், பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அதே ஃபங்க்ஷன் நேம் இருக்கிற ஒரு மெத்தடை அது மறைச்சிடும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா என்னன்றது உங்களுக்கு புரியணும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறது கம்பைல் டைம்லயே அவனுக்கு தெரிஞ்சிடும். கம்பைல் டைம், அதாவது ஜாவாசின்னு போடும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது மாதிரி. ஓகே, 2 ஃபங்க்ஷன் சேமா இருக்கு, பட் அதுக்கு உள்ள இருக்கிற பேராமீட்டர் இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கம்பைல் டைம்லயே அவன் புரிஞ்சுப்பான், இது 3மே டிஃப்ரெண்ட் மெத்தட் தான், என்னால 3மே பிரிச்சு பார்க்க முடியும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பைல் டைம்ல, ரன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவனால பிரிச்சு பார்க்க முடியும். ரன் டைம்னா இந்த ஜாவான்னு பிரிச்சு பார்க்க முடியும். எப்படி பிரிச்சு பார்ப்போம், எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அவன் கால் பண்ணிருக்கானோ அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான் பர்சன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பிரிண்ட் கூப்பிட்டுனா பர்சன் இருக்கிற பேஸ் கிளாஸ்க்கு போச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கிற பிரிண்ட் போச்சு. அதே மாதிரி ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிறது போச்சு. ஸோ எதை பேஸ் பண்ணி அவன் டிசைட் பண்றான், எந்த ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க கால் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அவன் டிசைட் பண்றான். ஸோ ரன் டைம்ல இந்த டிசிஷன் நடக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்கிறது ரன் டைம் ரிலேட்டட். ஸோ ரன் டைம் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. இதே வந்து நீங்க ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ன்றது கம்பைல் டைம் நடக்கிறதுனால கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஸ்டாப் பண்றேன்.